என்னம்மா முதுல எல்லாம் விட்டு விழுதே? உங்க அப்பா 10 ரூபா தான்டா கொடுத்தாரு. 10 ரூபாய்க்கு 2 இலை தான் வந்துச்சு. இந்த சின்ன காயத்துக்கெல்லாம் இலையெல்லாம் வைக்க வேணாம் தான் சொன்னாங்க. நீ ஏதாவது சொல்லுவேன்னு இலைய வச்சா? கார்த்திகை தீபன்றதால குமுதா வீட்டில் எப்படி நிறைய இலை வாங்கியிருப்பாங்க. நீ என்ன பண்ற? அதுல குமுதா சாப்பிட்ட இலையா பார்த்து கழிவத்து முதுல் வை. ஏய் என்னடா என் முன்னாடி எச்சால பொறுக்க வைக்கிற நீ? பெரிய லாரி இவரு, பெத்த பையன் டீ காத்துல இருக்கிறேன். 10 ரூபா குத்துறல நீ. நீ போமா. பெத்த அப்பனையே மதிக்காதவன் எப்படி என்னாச்சு மற்றவங்க பேச்செல்லாம் கேட்பான். ஆனா குமுதா ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. யோ இவன் என்ன ஆனா உன்னா குமுதா ஹாப்பின்னு சொல்லுங்கிறான். என்ன உன் பொண்ணுக்கு அவனுக்கு ஏதாவது? இவ பேரை கேட்டாலே என் பொண்ணு கோவப்படாச்சு. அந்த அளவுக்கு இந்த பையன் பண்ணியிருக்கான். ஓகே அகிலேஷ் பாய். என்ன குமுதா, பைக்கில் வரும்போது நிறையா பேசிட்டு வந்தீங்க. ஆனால் பைக் விட்டு இறங்கும்போது ஒன்றும் சொல்ல வெறும் பாய் அகிலேஷ் மட்டும் சொல்கிறீங்க. ஏன் வேற என்ன சொல்லணும்? வா அகிலேஷ், உள்ளேயே வந்து ஒரு காஃபி சாப்பிடுங்க அகிலேஷ்னு சொல்லக்கூடாதா? ஏய் பால்டபா, அவங்க வீட்ல காஃபி சுமார் தான் இருக்கும். நீ என்ன பண்ற? அந்த முனை கடைக்கு போயிட்டு சுமார் முடிஞ்சு குமார் சொன்னாப்லன்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்ல டிஎஸ் சாப்பிட்டு அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணிட்டு கிளம்பி போயினே இருக்கிறேன். வா அகிலேஷ் காஃபி சாப்பிடலாம். தேங்க்யூ. சட்னி இது தலைவலி. நான் சும்மா கோச்சுடா, சும்மா கோச்சுடா. டெட்லி காஃபி கும்ஸ். இந்த நாள் என் லைஃப்லயே மறக்க முடியாத நாள். ஏய் பாத்து. நோ பெயின் நோ கெயின். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போன உடனே என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காஃபி வித் கும்ஸ் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. ஐயோ ஏன் பை நான் எப்படி நம்ம டிசைன் டோண்டு புலமா. ஏய் நண்டே பா, இருடா நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. தம்பி எதுக்குப்பா அந்த போர்க்கி கூட வீண் பிரச்சனை? பேசாம கிளம்பி இருங்க. குமுதா ஆட்டோ ஆட்டோ. அகிலேஷ் முதல்ல இந்த ஆட்டோல ஏறு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கும்ஸ், நீ கூட காலேஜ்ல நான் ஒரு பெரிய ரவுடிங்கிறத மறந்துட்டேல. நான் குமுதா ரவுடிங் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஐயோ தம்பி அவனை பார்த்தா பொறி மாதிரி இது. எதுக்கு வம்பு? வா வந்து ஆட்டோல ஏறு. நீ ஓரமா நின்னு ஃபைட்டை வேடிக்கை பாருடா. 18 வயசுக்கு இளவலுவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஏண்டா ரோஸ் மில்க் குமுதா உன் அங்கிள்னு சொன்னாங்க போல. ஏன்னா குமுதா வந்து சீன் போட வந்த அந்த அக்கா யாருன்னே தெரியல பாவம். அதாங்க வாய்ஸ் மட்டும் இருக்குது அப்பயும் போல. அந்த ஆடகாரன் இந்த ஏரியாவே கிடையாது அவன் சொல்றான் அப்பயும் போல. சம்பந்தம் வாயா வெளியே, சம்பந்தம் வாயா வெளியேனா. என்ன இருந்தாலும் சம்மந்தம் இல்லாத கத்திட்டு இருக்கான் பையன். குமுதா சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டனா? டே குமார், என்னையா பிள்ளை பெத்து வச்சிருக்க? என் வீட்டுக்கு எவன் வந்தா அந்த பொறுக்கிக்கு என்னையா? டே குமார், எங்கடா போயிட்டா? கண்ட பண்டிகைலாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. இப்படி பேசிட்டு ஆற பாத்து பண்ணி காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. ஏய் என்னடா ஊர்காரே கொஞ்சம் கூட மரியாதை பேசி நிக்கறாரே. காட்டெருமை மாதிரி இருக்கிற உன் வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரர் பண்ணின்றாரு. அது சரியா? காட்டெருமையா? அத பத்தி நானே கவலைப்படல, நீ என்னத்துக்கு கவலைப்படுற? என்னடா பிள்ளை பெத்து வச்சிருக்க? குடிகார பையன். அவன் மட்டும் யோகியா இல்லாத பேசாத, மரியாதை கட்டுறியா? வேண்டாம் வாடா. ஏய் உன் குண்டு போஸ் தெரியல எனக்கு. ஏய் சாமான் குடி போய் ஸ்கூல். ஏய் அச்சி நிறுத்துங்க. பாத்திர சாமான் தான் கிடக்குது. ஏய் ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இப்படி மாறி மாறி சண்டை போட்டிங்கன்னா எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைக்க மாட்டான் இல்ல குமுதா? நாளைக்கு நம்ம ரெண்டும் ஜோட ஒன்னா போகும்போது சங்கோஜமா இருக்காது. ஊரை கூட்டுறா. அங்கிளை கூட்டு உள்ள போமா. நீ வா குமுதா. அந்த ஆளை கூட்டு உள்ள போ. ஏய் நீ வாடி அப்புறம் பார்க்கலாம். செல்லம் போடா. அங்கிள் குமுதா கூட்டு உள்ள போடுங்க. நான் யாருன்னு காட்டுறா உனக்கு? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு. ஆனா குமுதா ஹாப்பியா நாச்சி. யோ முதல்ல உன் பொண்ணுக்கு போன போடியா. அவன் என்னடா நான் உன்னை அமுதா ஹாப்பின்றான். இல்ல குமுதா 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 அதான் ஹாப்பின்றான். எனக்கு டவுட் ஆகுதியா முதல்ல?
என் பொண்ணு அப்படியெல்லாம் இல்ல அண்ணாச்சி. அப்ப போனை போடு. இவன் சொல்றதெல்லாம் கேட்டு எதுக்கு அண்ணாச்சி என் பொண்ணுக்கு போனை போடணும்? அவன் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் பொழுது. நீ என்ன பண்ற, உன் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. பஞ்சாயத்து முடிஞ்சது, வா போலாம். சூப்பர் அண்ணாச்சி, செம்ம தீர்ப்பு. ஐயோ போதீங்க அண்ணாச்சி ப்ளீஸ், இதோ போனை போடுறேன். ஹலோ, நான் தான்மா அண்ணாச்சி பேசுறேன். மா மளிகை கடையில இருந்து அண்ணாச்சி பேசுறாருமா. யோ என்னயா மளிகை கடை என்னாச்சு? இந்த அவன் சொல்றது கரெக்டா? ஐயோ ஏதோ தப்பு நடந்துட்டேன் அண்ணாச்சி. நான் பேசுறேன். என்னடா இது? குமுதா என்னம்மா பண்ணிருக்க? நம்ம அண்ணாச்சியை போய் மளிகை கடை அண்ணாச்சின்னு சொல்லியிருக்க. அவர் பெரிய தாதாமா. குமார் போய விஷயமா ஒருத்தட்டு போறேன்னு சொன்னார்ல, அவர் தாமா அவரு. சாரிப்பா, அவருன்னு எனக்கு தெரியாது. சரிம்மா, அண்ணாச்சிட்ட கொடுக்குறேன், ஒழுங்கா பேசு. அண்ணாச்சி குமுதா. என்னவா குமுதா? யோ நீ வேற அண்ணாச்சி, சாப்பிட்டு பேசலாம் அண்ணாச்சி. உங்களுக்கு வேற இப்போ அப்போ இழுத்துனுக்குது. இப்போ பொண்ணுக்குதா? அட போங்கயா ப்ளீஸ் பேசுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி பேசுங்க அண்ணாச்சி. யோ இல்ல பாடி வீக்கு. ப்ளீஸ் அண்ணாச்சி. எம்மாடி, நான் தான்மா பேசுறேன். சொல்லுங்க அண்ணாச்சி. அதான் இவன் பேர் என்னப்பா? கொக்குமாரா பங்குமாரா? சுமார் மூஞ்சி குமார் அண்ணாச்சி. அதான் அது சுமார் மூஞ்சி குமார். அவன் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானாமா? அண்ணாச்சி ஸ்பீக்கர் போன்ல போட்டு எல்லாத்தையும் சபையில பேசிருங்க அண்ணாச்சி. இல்லாட்டி இந்த படுபாவி குமுதா ஹாப்பின்னு திரும்பவும் ஆரம்பிச்சிருவான். எம்மாடி, நான் ஸ்பீக்கரில் போடுறேன், பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி பேசிடுமா? அதான் சரி. சரிங்க அண்ணாச்சி. ஏப்பா எல்லாம் கேட்டுங்கப்பா. குமுதா, நான் தான் தைரியமா பேசுமா? குமுதா நம்ம அண்ணாச்சிமா, தைரியமா சொல்லு. நான் தான் சவுண்டு சங்கர் பேசுகிறேன் தெரியும்ல. அண்ணாச்சி சுவர் பேசுன்றா, சீக்கிரம் பேசு. யோ என்ன உன் பொண்ணு கொஞ்சம் கூட மறைய தெரியல. இவ்வளோ நேரம் பேசுகிறேன், பேச மாட்டேன். ஆமா அண்ணாச்சி, அந்த வளர்த்த விதம் அப்படி. அப்படியா? அண்ணாச்சி லைன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி, திரும்பவும் போட்டு தரேன் ப்ளீஸ். என்ன நினைச்சிட்டு மனசுல? அண்ணாச்சிட்ட இப்ப போனை கொடுப்பேன், நீ ஒழுங்கா பேசுற. இல்லப்பா, பேசுங்க அண்ணாச்சி. மா இங்க பாருமா, சுகர் பேஷண்ட் டைப் 2 நானு. சீக்கிரம் சாப்பிடணும். ஃபோன்ல பேசா ஒழுங்கா பேசணும், புரியுதா? ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. சீக்கிரம் பேசு. அர்ச்சி பேசு. ஏய் நம்ம அண்ணாச்சிமா, தைரியமா பேசிருமா. பேசு. நான் தான் சவுண்டு சங்கர் பேசுகிறேன் தெரியும்ல. அண்ணாச்சி ஏங்க நான் இருந்தாலும் கட்டிக்கு போறவன் நான் இங்க இருக்கிறேன். அது ஒரு மாதிரி கூச்சு மாதிரியாரா? நல்லா பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. உன் பொண்ணுங்க அவன் தான் கரெக்ட். நம்மள விடுங்க, நாங்க அண்ணாச்சி அண்ணாச்சி சாரி அண்ணாச்சி. போன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி, லாஸ்ட் சான்ஸ் அண்ணாச்சி ப்ளீஸ். ஹலோ. ஏ குமுதா, என்னம்மா நீ? அண்ணாச்சி எவ்வளவு பெரிய மனுஷன், நமக்காக பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏமா பேச மாட்டேங்கிற? பா, அந்த ஆள் தான் பேசுமான்னு போனை கட் பண்ணிட்டே இருக்கான். பாவி சண்டாளம், எனக்கு காலில் விட வச்சுட்டேடா. அண்ணாச்சி நீங்க தான் போனை கட் பண்றீங்களா? நானா? ஆமா அண்ணாச்சி. அந்த பட்டன் தானே அம்முன்னு. அதான் அண்ணாச்சி கட் ஆயிடுச்சு. அட போயா, உன் பொண்ணு தெரியல, போனும் தெரியல, நான் என்ன பண்றது? நானே ஸ்பீக்கர் போன்ல போட்டுறேன் அண்ணாச்சி. சொல்லு. என்ன அண்ணாச்சி சொல்லணும்? சுமார் மூஞ்சி குமாரே கல்யாணம் பண்ணி உங்க அப்பா கிட்ட சொல்லு. அப்படியே நாங்களும் கிளம்பிட்டு சொல்லு. ஐயோ, அவன் பொறுக்கி அண்ணாச்சி. லவ்வுக்கும் ஈவ்டீசிங்க்கும் வித்தியாசம் தெரியாம ரொம்ப டார்ச்சர் பண்றான் அண்ணாச்சி. காலைல எந்திரிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் என் பின்னால ஒரு டாபர் மேன் இருக்கிற மாதிரியே இருப்பான் அண்ணாச்சி. அவனால எங்க வீட்டு நிம்மதியா போச்சு அண்ணாச்சி. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி யூஸே இல்லாம போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணாச்சி. அவனை மார்க்கால் வாங்குங்க அண்ணாச்சி. ஹலோ, அது என்னமோ என்னை பற்றி பர்சனலாக பேசுனீங்க, அதை போய் கேட்டுறீங்க. அது நேற்று ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட வாசல் வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபீலிங் இருக்குது தானே செய்யும். இது ஒரு 2 நாள் கழிச்சு கேட்டிங்கன்னா நல்லதாகவே சொல்லும். அம்மா, இப்போ சுமார் மூஞ்சி குமாரை புலக போகிறோம். அந்த சத்தத்தை கேட்குறியாம்மா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்போதான்டா குமுதா ஹாப்பி. மீன் பண்ண
போஸ்ட்மேன் உன் தம்பி கூப்பிட்டானா வாயில எட்டு வாத தலைவா எங்க தலைவா நல்லவங்கள காணுமே தலைவா என்ன தலைவா பண்றது ஒரு ஆஃப் போடலாமா தலைவா முதல்ல போனை போடலாம் தலைவா போடு தலைவா ஃப்ரீயா இருக்கீங்களா தலைவா யோ யார் நீ தலைவா பேப்பர்ல வர மேட்டர் பண்ணிட்டாங்க தலைவா பேப்பர்ல ஒரு மேட்டர்னா என்ன அது தலைவா சைலண்ட் மேட்டர் பண்ணிட்டாங்க தலைவா யோ இவன் நம்பர் நோட் பண்ணியா உன உள்ளத்து போட்டு மிதிக்கனியா ராஸ்கல் படுப்பு ஐயோ தலைவா ஏத்தாப்புல அண்ணாச்சி வாங்கி சாப்பிட மர்டர் பண்ணிட்டாங்க தலைவா டேய் கிளம்பிடலாம்டா ஒண்ணுமே தெரியல என்னடா கண்ணாடி போடு புடலையில போடு என் புது கண்ணாடி குடுறா 10 ரூபா கண்ணாடி வாங்கிட்டு டேய் இந்த சுமார் மூஞ்சி குமார பஞ்சாயத்து பண்ண கூட்டு வந்து பிரச்சனை பண்ணி அடிச்சிட்டீங்களா இதே சுமார் மூஞ்சி குமார் அடிச்சு வந்து பிரச்சனை பண்ணடா இது வரைக்கும் குமார் ஆப்பி தான் பாத்துருக்கீங்க இனிமே தான்டா குமார் ஆப்பிய பாய போறீங்க பர்ரா 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 நவரா சார் நான் அஷ்டாங்க செமையா அஷ்டாங்க சட்டெல்லாம் கிஞ்சிச்சு எப்போ திட்டு தெரியுமா புரியுங்களா ஹலோ பைக் பைக் பாய்மா பாய் பாய்மா பை புடா மொட்டை ஓகே சொல்லுவி ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் சொல்லுவி சொல்றமா யோ அசிங்கமா திட்டிட்டு போட கொடுத்துக்கலாம்ல யோ நானே மர்டர் பண்ண மேட்டர் இந்த போன்ல பேசலாம் குழப்பத்தில் இருக்கேன் அவனா வாண்டிடா விட்டு போறான் நீ பாட்டு எடுத்து கொடுக்குற லூசாயே நீ உங்களுக்கு கரம்பா ஐடியா கிங்குப்பா இப்போ எதுக்கு நீ நல்லா சொக்கா போட்டா நைட் ஃபங்க்ஷன் சொல்லு ரோகிணி எங்கங்க இருக்கீங்க ஹலோ இன்னைக்கும் குடிக்க போயிட்டீங்களா அதெல்லாம் இல்லைம்மா என்ன இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வரேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரே சத்தமாக இருக்கு கொஞ்சம் சத்தமாக பேசேன் நான் கன்சீவ் ஆயிருக்கேங்க என்னம்மா சொல்கிற நிஜமாவா உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குங்க இப்போ வந்துடும்மா இன்னைக்கும் அந்த கருமத்தை குடிச்சிட்டு வந்துடாதீங்க இன்னியோட விட்டேன் அதெல்லாம் இனி தொட மாட்டேன் சரி சீக்கிரம் வந்துருங்க ஓகே ஓகே 9 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம் இப்போ ஒய்ஃப் கன்சீவ் இருக்காங்க வாழ்த்துக்கள் இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் வேலைக்கெல்லாம் போகணும்னு சொல்லு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் முதல்ல போய் உங்க ஒய்ஃபை பாரு சந்தோஷமான இல்ல, சொல்லி இன்னைக்கு இங்க பாரு ஏய் இப்போதான் கணக்கு முடிச்சேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா போயிட்டு ஒரு ஃப்ளூட் எடுத்துறோம் சீக்கிரம் குமுதாவை கட் பண்ணி நம்ம பார்ட்டிக்கு போன போறியா போடுப்பா மர்டர் முடிஞ்சிச்சு ரெடியா இரு இனிமே இதுதான் நம்பரு
நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். இது எனக்கு ஆகலன்னு எல்லாம் கரெக்டு தான். தள்ளு தள்ளியா என்ன இவனு இந்த கண்டிஷனில் இருக்கானுங்க? இவனை வச்சு நீ எப்படியா என்கொயரி பண்ணுறது? சார் இந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்க எல்லாரும் உண்மையை பேசுவானுங்க. எவனும் போய் பேச மாட்டானுங்க சார். இவங்களை 4 பேரை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வர ஒரே பதில 4 வாய்ஸில் சொல்லுவானுங்க. நீங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, இந்த அர்ஜென்ட்டாக போகணும் சார். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் 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 சார் ப்ளீஸ் சார். சார் இவங்க 4 பேரும் கொலையை நேரில் பார்த்தவனுங்க. கேளுங்க சார், கரெக்டாக சொல்லுவானுங்க. என்ன நடந்துச்சு? ஆள் எப்படி இருந்தா? ஹைட்டு சார், வெயிட்டு சார், ஒயிட்டு சார், டைட்டு சார். யோ நீ போய் ஓரமா உட்காரியா? வெளியே போய் உட்காரியான்னு சொல்றல. சார் எங்கேயாவது ஐட்டாங்கிற ஒயிட்டா இருப்பானா? கருப்பாக இருந்தானே. அவன் இவ்வளோ ஒரு கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வெள்ளைன்னு சொல்ல முடியாது சார். ஹைட்டாக இருந்தானே. அவ்வளோ ஒரு ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு குள்ளன்னு சொல்ல முடியாது சார். பார்த்தியா பார்க்கலையா? அவனை பார்த்த மாதிரியே இருக்கு, பார்க்காத மாதிரியே இருக்கு. யோ அவனை கூட்டு ஜட்டியோட உள்ள உட்காரங்கயா. சார் ஜட்டி போடல சார், சார் ஜட்டி போடல சார், சார் 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 சத்தியமா ஜட்டி போடல சார். நமக்கு தெரியும், சொன்னா எவன் கேட்பான்? முடி. யோ சொல்லியா, கேட்க தான் நாங்கள் இருக்கோம். சார் உங்களால் ஒன்றும் நிமித்த முடியாது. ஏன்? செஞ்சது பழுத்த கை. என்னது? பெரிய ஆளு சார், உங்க வியாபாரம் செல்லுபடி ஆகாது. யோ சிட்டியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஐயா ஆக்ஷன் எடுப்பாரியா? நீ சொல்லியா? சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்லாம் கேட்கலாம் சார்? பண்ணுங்க சார், நமக்கு விட்னஸ் தானே முக்கியம். பண்ணு. சைடில் காது விடு சார். செஞ்சது பிரகாஷ் ராஜ் சார். என்னது பிரகாஷ் ராஜா? அட வில்ல பிரகாஷ் ராஜ் சார். அவங்க ஆளுங்க உள்ள வந்து சாமான பெட்டி போட்டு நறுக்கிட்டு போயிட்டானுங்க சார். அப்பால குரல் கொடுத்தா போல பிரகாஷ் ராஜி. நானும் மதுரக்காரன் தான்டா சார். வாட்ஸ்அப்ல கிள்ளி போட ஓடிட்டு சார். அத்தப்பாத்துட்டு சொல்றேன் சார். யோ நீ முதல்ல வெளில போயா. சார் அவங்க கில்லி படம் பார்த்தா நான் என்ன சார் பண்ணுவேன்? வெளில போயா நீ முதல்ல. யோ பே. சொன்னா எவன் கேட்பான்? வா கமிஷன் சொல்லிக்கலாம். கொலை பண்ணவங்களாம் விட்டு ஏன் சார் எங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன ஆளாளுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு? இல்லை சார், நான் எவன் பண்ணாலும் எங்களுக்கு தெரியும். யோ மிதிக்க முடியலப்பா. நீ பாட்டுக்கு மாங்கு 4 கிலோமீட்டர் மிதிக்க விட்ற. நான் புறப்படும் போதே கேட்டல என்கிட்ட பைக் இருந்து எடுத்துட்டு வரட்டுமானு. ஏம்பா நீ தான் வண்டி இருக்குண்ணா. வண்டியாப்பா இது? இந்த காலத்தில் எவனோ சைக்கிள் மிதிப்பானா? யோ தெரியாது எனக்கு. பைக் எடுத்துன்னு வந்தா நம்பர் பிளேட்டை பார்த்து போலீஸ் பிடிக்க மாட்டான். அதான் சைக்கிள், அதுவும் திருட்டு சைக்கிள். செம்ம மூலப்பாணி. ஐடியா டிப்போ சாலா கேடி பண்ணி திருட்டு பண்ண முடியாது. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு அதே பாட்டு தானே பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நல்லா யோ நான் இது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாவா? வெயிட் பண்ணுப்பா, அது புண்ணாகிற வரைக்கும் போனே எடுக்காது. பேபி பட்டி பாபு பேசுறேன். பேபி சொல்லுங்க பாபு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது பேபி. நீட்டான டெத்து, நல்லா திருப்தியா இருந்தது பேபி. அந்த கண் என்ன சொல்லுச்சு? சாகும்போது அந்த கண் என்ன சொல்லுச்சு? கன்ல இல்லம்மா, கத்திதான். ஓ கத்தியத்தை அப்படி ஷார்ப்பா வச்சோன்னு பாட்டி நல்லா கோஆபரேட் பண்ணி அப்படியே சாஃப்டா உள்வாங்கின போல அப்படியே ரைட் எடுத்து ஒரு யூட்டன் போட்டு பட்டுன்னு வெளில ஒரு விட்டேன். பாட்டி எந்த சவுண்டும் கொடுக்கல. இந்த கூட வந்தவன் தான் சும்மா வாயை பொத்திட்ட போல. சவுண்டே இல்லம்மா,
சைலண்டான டெத்து. என்னம்மா அழுவுற? அழுதா பேபே பேபே, ஏன் அழக்கூட உரிமை இல்லையா என் புருஷன் சாவுக்காக? கொலை பண்ண சொன்னதே நீதான். அது வேற. சோகம் இருக்கத்தானே செய்யும், என்ன இருந்தாலும் கொலை கூட பண்ண துணிஞ்சிட்டீங்களா பாபு ஏன் காதலுக்காக? பேபே, பேக் வாங்குற மாதிரி தெரியுது பேபே. இல்ல பாபு, ஏதோ ஒரு தூரதேசம், ஒத்த தென்னை மரம், ஓலை குடிசை, நாம 2 பேர் ஒன்னா ஒரு நாள் வாழ்ந்தா போதும். நாதே ஒரு நாள். பாபு பேபி இல்ல, என் கூட காலம் ஃபுல்லா வாழ்வான்னு தெரியும். என்னப்பா இப்படி பேசுற? நாங்க இப்ப வரோம். இப்ப வேணாம், இருட்டட்டும். இதுக்கு மேல என்னமா இருட்டுது? மிட் நைட் மீட் பண்ணலாம் பாபு. ஓகே பேபி, ஓகே பேபி. இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வெச்சிரேன். புரியா இருக்கா? குடுமா பேசிடுங்க. பேபி பேபி டார்லிங். ஐயோ பெயிட்ட ராஜேந்திரன் பேசுறேன். ராஜ், எனக்காகவா? தூரதேசத்துல. என்னது? தூர்தர்ஷனா? தூரதேசம் ராஜ். சூப்பர்மா. அப்படியே போமா, அப்படியே போமா. தூரதேசம், ஒத்த தென்னை மரம், ஓலை குடிசை. ஆமா ஆமா, ஓலை குடிசை வாழலாம். நல்ல தளம் போட்ட வீட்லயே வாழலாமா? நான் என்ன மத்தவங்க மாதிரி பட்டி பாக்குறேன். பெயிட்டர் ராஜேந்திரன் ஃபினிஷிங் டச் சூப்பரா கொடுப்பேன். அல்ததமா அல்ததமா. டிச்சுக்கு இன்னைக்கு இன்னொரு இடத்து கன்ஃபார்ம்டா டேய். அவங்க எப்படி இருக்காங்க சிஸ்டர்? ஹெவி பிளட் லாஸ்ங்க, ஹெமரேஜ். அர்ஜென்ட்டாக ஹெச்ஹெச் பாசிட்டிவ் பிளட் வேணும். ரொம்ப ரொம்ப ரேர் குரூப். அவங்க வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அவங்க ரிலேட்டிவா? எக்ஸ்கியூஸ் மீ. ரேணு, ரேணு. அழறதுக்கோ உன்னை நான் திட்டுறதுக்கோ இது டைம் இல்லை. நீ பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கோ. அந்த அந்த பிளட் குரூப் எப்படியாவது ட்ரை பண்ணி கொண்டு வா. பயமாக இருக்கு ரேணு, எல்லாம் என்னால தான். இனிமே என்ன உனக்கு பிடிக்காதுல்ல? பாலா, நெகட்டிவாக எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ். இங்கே பாரு, என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். Don't lose hope, Bala. Everything's gonna be all right soon. Sorry, Renu. போன் ரிங் ஆகுது. கட் பண்ணியா? என்னாச்சு? வாலண்டரி டோனர்ஸ் யாருக்கும் பாம்பே பிளட் குரூப் கிடையாது. பிளட் பேங்க்லேயும் ஸ்டாக் இல்லை. 5 டோனர்ஸோடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 பேர் அன்அவைலபிள், ஒரு நம்பர் நாட் இன் யூஸ். ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறேன், ஆனால் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி உள்ள வையாது. கட் பண்ணுறாங்க. அந்த நம்பர் தெரியுங்களா? நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஓகே மேடம், அப்படியே அட்ரஸும் கொடுத்துருங்க, நேராக போய் பார்த்துக்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. டேனியல் அண்ட் குமரவேல். தனியாருக்கு சொந்தமான பிரபல பார் ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் கொலை செய்யப்பட்டார். சவுத் மெட்ராஸ் சிங்கத்தை சாச்சிட்டானுங்களா? எங்க அண்ணன் சிங்கத்தை சாச்சிட்டானுங்களா? எங்க அண்ணன் சிங்கத்தை சாச்சிட்டானுங்களா? சிங்கத்துக்கு சங்குதி தானுங்களே. ஐயோ, இது தெரியாம சிறுத்தை சீட்டு விளையாடுது. பார்த்துக்கிட்டு சும்மா அடிக்கிறீங்களே. பாக்கெட்ல காசு இருந்தா கொடுக்கடா. காசு குடுறா, காசு குடுறா. ஐயோ, முரட்டு சிங்கத்தை குருட்டு தரமா போட்டுட்டானுங்களே. சிங்கத்துக்கு சில்லறையா விடுறானுங்களே. உயிரோடு இருக்கிறப்பவே எங்க அண்ணனுக்கு நான் காசு கொடுத்ததுலடா. செத்ததுக்கு அப்புறமா அதை காசு கொடுக்க விடுங்கடா. ப்ளீஸ் ஹெல்ப்டா. பிரச்சனை அது கேட்கிறேன். உனக்கு 5 பைசா கூட கொடுக்க முடியாத பாவியா போயிட்டேன். ஐயோ, தெய்வத்துக்கு காசு இல்லையே.
இந்த செயின் ஓகேடா, இந்த செயின் ஓகேடா. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா. சிக்கவே திருத்தி தனியா விட்டுச்சே. அண்ணா அண்ணா, காண்டா மிருகமே, காண்டா மிருகமே. சாரி மேடம். அண்ணா அண்ணா, சிக்கவே. அண்ணா உங்க அண்ணனுக்கு மேல லீஸ் செத்துக்கலாம்டா. ஏய் பிளட் கிடைச்சதா? இல்லைடா, அது ஏதோ பாம்பே பிளட் குரூப்பா, ரொம்ப ரேராண்டா. மொத்தமே இங்கே 2 பேர்கிட்ட தான் அவைலபிளா. அதுலேயும் ஒருத்தர் நம்ம டோட்டலாக நாட் ரீச்சபிள்டா. ஆனால் 2 பேர் அட்ரஸையும் வாங்கிட்டான்டா. நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க 2 பேர் அட்ரஸும் போய் பார்த்துட்டு வந்துடும்டா. அந்த லேடி யாருங்க சேர்த்தது? நானும் அவரை தான் அட்மிட் பண்ணேன் சார். வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? வண்டி நம்பர் சார், அந்த ஸ்பாட்டில் நீங்களும் இருந்தீங்கல்ல? என்ன காயம் இது? சார், வண்டி நம்பர் கடப்பை நோட் பண்ணி வச்சுருக்கான், வந்தவொடனே கொடுத்துட்றேன் சார். நெக்லிஜென்ஸ் டிரைவிங் சார். இன்னும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன். நம்பரை கொடுத்தா தானே பையனை அரெஸ்ட் பண்ண முடியும். கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உன் தேங்க்ஸ் குப்பையில் போடுமா? அந்த பொண்ணு மட்டும் பிழைக்கல, போலீஸ்ட்டு உண்மை சொல்கிறேன். குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாம், முதல்ல தூக்கல பொண்ணையா? சனிக்கிழமை யாராவது சாவடினா தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுங்களா? இப்போல்லாம் ட்ரங்க் அண்ட் ஆல் அவுட்னா ஆக்சிடென்ட் கேஸ் கிடையாது, தெரியும்ல? மர்டர் கேஸ். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். பாலா, நீ முதல்ல போய் அந்த ஆளை கூட்டிட்டு வா. ஹலோ, என்ன எஸ்கேப்பா? சார், அந்த பிளட் குரூப் டோனரை தான் தேடி போறாங்க சார். அது வரைக்கும் இவருக்கு பதிலாக நான் இருக்கேன். ப்ளீஸ் பிலீவ் மீ. போ பாலா, பாலா போ. ரேணு, டோனரை கண்ட உடனே ஃபோன் பண்றேன். டேய் கட் பண்றான்டா. ஏய் நம்பர் கூட நான் ட்ரை பண்றேன். அதான் கட் பண்றான்ல. நான் போட்டு ஒரு வேளை அவன் எடுத்தானா சொல்றான். 9841120493. யோ, குமுதா டார்ச்சர் தாங்க முடியலையா? பேசாம ஆஃப் பண்ணி வச்சிடலாம்பா. நான் போட்டா ஃபோன் ஆஃபே பண்ணிட்டான்டா. டேய், அவன் அட்ரஸ் தான் இருக்கே, போய் தேடலாம்டா. ஆமா, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்கு. ஆமாண்டா, டெய்லி குடி, நேரம் ரொம்ப நல்லாയിരിക്കും. இது ஒண்ணு வாடா. ஏய், நீ எവിടെ வரணும்? இன்னொரு பிளட் டோனர் இல்ல, அவனை போய் காணு. நீ எங்கடா இருக்க? பகல்லாம் வீடு ஒரு ஐஸ் அக்கௌண்ட்ல தாயா தரமாட்டே போ. தல தல, ஐயோ தல, என்ன தல போக்கஸ் அவுட் அடிக்கிற? லவ் மேட்ல குமுதா அவங்க அப்பா அண்ணாச்சி வச்சு அசிஸ்டன்ட். என்னது லவ் மேட்ருக்கு ஆளு வச்சு அசிஸ்டன்ட்ங்களா? மம்முனி இவனுங்களா? அது இருப்பு. டேய் டேய் டேய், ஏன்டா கேடி ஏறி குதிக்கற? யோ, லவ் மேட்ரியா? டேய் லூசே, திறந்த கேட்ட ஏன்டா ஏறி குதிக்கற? லவ் மேட்ருக்கு அப்படியே குதிப்பாங்க. தல, என்னாச்சு தல உனக்கு? என்னடா ஒரு வார்த்தை சொல்ல கூடாது? காலில் கூட கூட நான் போன தல. வழக்க போல உங்க அப்பா கேவலமா பேசி அம்சாப்புல. இப்போ என்ன பண்ண தெரியல தல. அண்ணாச்சி தூக்கலாமா? ஏய், அண்ணாச்சி என்ன கொல்லையடா தூக்குறது. குமுதாக்கு ஃபோனை போட்டு சொம்பத்தில் நான் சொக்காய் குடிக்கிற மாதிரி பிடிச்சி என்னை அடிக்கணுமான்னு கேட்குறாடா. அது குமுதா என்ன சொல்லியிருக்கு சொல்லு. கதறி இருக்குமே தல. போடா, இனிமா என்ன அடிக்கலன்னு கேட்குறாடா. ஐயோ, குமுதா ஹாப்பி, குமுதா ஹாப்பின்னு வாழ்ந்தல்ல. என்ன அடிச்சா குமுதாவை ஹாப்பி கேட்குற எத்தாலே தாங்க முடியல. எத்தல நீ எப்படி தாங்கிட? நான் எங்கடா தாங்கினேன்? நான் அடி தெரியுமா? வாயிலே அடிச்சிட்டானு அவ சொன்னதுமே செத்துட்டு பாடிதான். ஏய், அண்ணனுக்கு ஒரு ஆஃப் அரேஞ்ச் பண்றான். பண்றா. இவன் பகலில் குச்சாலே நைட்டு வரைக்கும் போவோம். இப்போ நைட்டில் ஆரம்பித்தான், ஐயோ பகலெல்லாம் பண்ணுறோம். ஏன் தெரியல, நீ இன்னுமா குடியில? ஃபோன் தோணுச்சுரா, அதை தேர்ந்தேன். கரையை முட்டானுங்க. நீ பண்றா. இல்ல இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தல. அன்டைம் ஆயிடுச்சா, காலைல வேணா போய் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாமா? ஐடிங் டால்டா டப்பே. அண்ணன் ஒரு பிரச்சனைன்னு வந்துக்கிறேன், அப்படியே பேக் அடிக்கிற பத்தியா? உன் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போச்சே, அன்னைக்கு ஃபுல் நைட் உன் கூட உட்காந்து குடிக்கல. அன்னைக்கு ஃபுல் நைட் நீ குடிவே உட்காந்து குடிச்சதானே தங்கச்சி விட்டு விட்டு ஓடி போச்சு. அவ ஓடி போனாடா, நான் ஓடி போனேனா? கூடவே நிக்கல. ஐயோ சரி, இப்போ என்னதான் பண்ணலாம் சொல்லு.
லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டேன். ஐயா ஒரு ஆஃப் வச்ச கூல் ஆயிடுவேன். எங்க சொல்லு ஃப்ரெண்டே லவ் மேட்டே ஃபீல் ஆயிட்டாப்ல ஆஃப் சாப்பிட்டா கூல் ஆயிட்டாப்ல சார். ஏய் கணக்கு முடிச்சாச்சு பாடா. தலை சாருக்கு இல்லையா தலை? ஏய் லவ் மேட்ரு நம்பி வந்துக்கிறேன் அவ்வளோதான். வெள்ளக்காரன் நல்லா சரக்கு சாஞ்சிருப்பா, எனக்கு இல்லையாம்மா. நீ நல்லா தலையை உள்ள விட்டு கேள்றா. இங்க பாரு, அப்படியே அப்படியே கேளு, அப்படியே கேளு. லவ் மேட்டே ஃபீல் ஆயிட்டாப்ல ஆஃப் சாப்பிட்டா கூல் ஆயிட்டாப்ல. கடைக்குள்ளே வரானவன். அவனை ஷட்டரோட சேர்த்து நசுக்கடா.